அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 4 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டில் இலங்கை பாதுகாப்பு படையினரால் பாதுகாப்பான இடத்தில் இருந்த தமிழர்கள் மீது இலங்கை இராணுவத்தினம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் 73 பேர் உயிரிழந்ததாகவும் 160க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இருதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஓய்விலிருந்து வந்த பிரதமர் மன்மோகன் சிங் இன்று தமது பணிக்கு திரும்பினார். தமது முதல் அலுவலக நிகழ்ச்சியாக இந்தியா வந்த பெனின் அதிபர் போனி ஓலியை டெல்லியில் ரேஸ்கோர்ஸ் இல்லத்தில் சந்தித்து பேசியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய குடியரசுத் தலைவர் பிரதீபா பட்டேல் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக நவீன் சால்வா நியமிக்கப்பட்டுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் படா சட்டம் அமல்படுத்தப்படும் என்று வெங்கையா நாயுடு அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள 48 நாடாளுமன்ற தொகுதிகளில் 20 தொகுதிகளை தேசியவாத காங்கிரஸ் திரு சரத்பவார் அவர்களுக்கு ஒதுக்குவதாக காங்கிரஸ் கட்சியுடன் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் மும்பையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் மிக பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடப் போவதாகவும் 24 தொகுதிகள் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அது சமாஜ்வாடி கட்சியுடன் கூட்டணியிட முறிவுக்கு வந்துவிட்டதே என்று செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஏ.ஆர். ரகுமான் பாடிய ஜெய் ஹோ என்ற பாடலை காங்கிரஸ் கட்சி காப்புரிமை பெற இருப்பதாகவும் அந்த பாடலை தேர்தலில் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த இருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முந்தைய சோதனையில் இலக்கை தாக்க தவறிய 290 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கவல்ல புதிய வகை பிரமோஸ் அதிவேக ஏவுகணை இன்று ராஜஸ்தான் பாலைவனம் பொக்ரானில் நடந்த சோதனையில் வெற்றிகரமாக இலக்கை தாக்கியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக முழுவதும் சப் இன்ஸ்பெக்டர்கள், இன்ஸ்பெக்டர்கள், டிஎஸ்பிக்கள், கூடுதல் டிஎஸ்பிக்கள் உள்ளிட்ட அதிகாரிகளின் பெயர் பட்டியலை தயாரித்து 1400 போலீஸ் அதிகாரிகள் அதிரடியாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தபால் நிலையத்தில் 1.5 கோடி ரூபாய் சேமிப்பு கணக்கில் மோசடி செய்ததாக சிபிஐ அதிரடி சோதனை செய்ததாகவும் அங்கு பணியாற்றிய பெண் அதிகாரி வீட்டில் சிபிஐ அதிரடி விசாரணை நடத்தி கொண்டிருப்பதாக திண்டுக்கல்லில் இருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனது அறிக்கைக்கு பதில் தருவதாக நினைத்துக் கொண்டு எந்த சம்பவத்தை எதனுடன் ஒப்பிடுவது என்று கூட தெரியாமல் தன் மனம் போன போக்கில் தனது அறியாமையை தனது அறிக்கையின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார் கருணாநிதி. ஆகையால் அரசியலிலிருந்து நிரந்தர ஓய்வு எடுத்துக்கொள்வதுதான் கருணாநிதிக்கு நல்லது, தமிழக மக்களுக்கு நல்லது என்று அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். வன்னியர்களின் பொது சொத்து நல வாரியம் அமைப்பது குறித்து செய்தி வரக்கூடாது என்று பத்திரிகை அலுவலர்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தா போனில் பேசி தடுக்க பார்த்தார் என்று தமிழக முதல்வர் கருணாநிதி திடீரென்று ஒரு குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். சைனாவில் தயாரிக்கப்படும் பொம்மைகளுக்கு இந்தியா தடையை தளர்த்தி உள்ளதால் சைனா மிகுந்த சந்தோஷம் அடைந்திருப்பதாகவும் இதனால் பொம்மை தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர்கள் சந்தோஷமடைந்து தற்போது வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பெய்ஜிங்கில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன.
இந்தியாவில் 210ஆம் ஆண்டு நடக்கவுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை மிக அதிக பாதுகாப்புடன் நடத்த இருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 4 மார்ச் 2009 பிற்பகல் 2:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வங்கக்கடலில் ஒரு சில இடங்களில் மேகங்கள் இருப்பது தெரிகிறது. இன்றும் வெயில் அதிகமாக இருந்ததாகவே தமிழகத்தில் அனைத்து பகுதியிலிருந்தும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.